நாம் இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். 14வது அதிகாரம் முடிஞ்சிடுச்சு. இப்போது 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் அதிலிருந்து போகலாம். ஓகே, நான் வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்களை 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமேலக்கூடிய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆபிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தான் சவுல் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினார். இப்போது சவுல் அந்த ராஜ்யத்தில் பலப்பட்டான். ராஜ்யத்தில் என்ன ஆயிட்டான்? சவுல் நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டார். நல்ல ஒரு அரசனாக அவருக்கு கீழே படை தளபதிகள் படைகள் எல்லாமே உருவாயிடுச்சு. எல்லாமே சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. போக போக அவர்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ சவுல் நல்லா பலன் அடைந்து பலப்படுத்தி நல்லா ராஜபாரத்தை அவன் கையில் வச்சுன்னு இருக்கும்போது இப்போ ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் பேசுகிறார். அப்படி சாமுவேல் பேசுகிற வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா ஞாபகப்படுத்துகிறார். சவுலுக்கு என்னன்னா ஞாபகப்படுத்துகிறாரு. உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்? கர்த்தர் அனுப்புனாரு. இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுல் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தவர், பெரிய ஆள்லாம் கிடையாது. சவுல் சொல்கிற போது சொல்கிறாரு, இஸ்ரவேலில் எங்கள் கோத்திரம் சின்னது, எங்கள் குடும்பம் வம்சம் சின்னது, எங்கள் குடும்பம் சின்னது, நானும் சின்ன ஆள் தான் அப்படின்னு இருக்கும்போது தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இன்னைக்கு பெரிய ஆளாக ஆக்கிட்டாரு. இப்போ அதை தான் சொல்கிறாரு சாமுவேல், கர்த்தர் உன்னை இப்படி ஆக்கிட்டாரு. இப்போது நீ கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை என்ன பண்ணோம்? வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். எப்பவுமே நம்ம லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்றும் இல்லாதப்போ ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம், கீழ்ப்படிவோம், ரொம்ப பயபக்தியாக இருப்போம். ஆனால் நிறைய ஆசீர்வாதங்கள் வர 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 நம்ம தேவனுடைய உறவு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுடைய அன்பு, இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பின்தங்கி போயிடுவோம். ஏன்னா ரொம்ப இந்த பணம் என்ன பண்ணிட்டோம்னா நம்மளை நிறைய நேரத்தில் தேவனுடைய அன்பை விட்டு ரொம்ப பிஸியாக ஆக்கிடும். நான் என் லைஃப்பில் ஊழியம் செய்கிறேன். நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
ஒன்றுமே இல்லாதப்போ சர்ச்சுக்கு உழுந்து உழுந்து வருவான், கொஞ்சம் வந்துட்டானா வரமாட்டான். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இவங்க எப்படிலாம் வந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க, பணத்து பின்னாடி ஓடிடுறாங்க, கர்த்தருடைய மறந்துடுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடுறாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் என் காசை கொடுக்கல, நான் நன்மை கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்தேன் இல்லை, கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் நான் ஒன்றுமே கொடுக்கலங்க. நான் வேணால் ஒரு டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எனக்கே கஷ்டமாக இருக்கும் போது கொடுத்தவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாததுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு கிடையாது, தெளிந்த புத்தி கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இவ்வளோ தூரம் ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மளை நல்லா வைக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் எப்பவுமே என்ன பண்ணணும்னா விட்டுடக்கூடாது. நிறைய நேரத்தில் என்னென்னா இதுதான் பிரச்சனை. ஒன்றும் இல்லாதப்போ தேவனுடைய வார்த்தையை 100% நம்புவோம், 100% ஏற்றுப்போம். ஆனால் கொஞ்சம் எல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரா, பரவாயில்ல பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதை செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு மந்தமான நிலை, கீழ்ப்படியாத நிலை மனுஷர்களுக்கு உருவாகிறத நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர்ஸுக்கெலாம் வந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஏன் நிற்கிறாங்க ஒத்த காலில்னா, அவங்க பார்த்துட்டாங்க நிறைய மனுஷங்களில் ஒன்றும் இல்லாதப்போ எல்லாத்துக்கும் வருவான், எல்லா ஜபத்துக்கும் வருவான், உபவாச ஜபத்துக்கு வருவான், அதிகாலை ஜபம் வருவான், இரவு ஜபம் வருவான், எல்லாத்துக்கும் வருவான். ஒன்றும் இல்லாதப்போ கஷ்டமாக இருக்கும்போது வருவான், பிரச்சனையாக இருக்கும்போது வருவான். பிரச்சனை தீர்ந்துடுச்சு, கஷ்டம் தீர்ந்துடுச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, ஒரு நல்லது வந்துடுச்சு, ஒரு உயர்வு வந்துடுச்சு அப்படின்னா எதுக்கும் ஒழுங்காக வரமாட்டான். இதெல்லாம் பாஸ்டருங்க பல வருஷங்களாக பார்த்து அவங்க என்ன தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு போதிக்கக்கூடாது. ஏன்னா இவனை கொஞ்சம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்ட்டு நம்ம ஜெபம் பண்ணி ஏதாவது பண்ணிட்டோம்னா இவன் என்ன பண்ணிடுறான், இது மாதிரி கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணுறான். இவன் ஒழுங்காக ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும்னா இவனுக்கு என்ன தான் இருக்கக்கூடாது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது. இவனுக்கு எப்பவுமே ஒரு வியாதி இருக்கணும், ஒரு பலவீனம் இருக்கணும், ஒரு தரித்திரம் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருந்துருந்தால் தான் இவன் ஒழுங்காக வருவான் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, அவங்க நினைக்கிறதும் நியாயம்தான். ஏன்னா நீங்களே அவங்க நிலைமையில் இருந்தாலும் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய கேள்வியெலாம் இங்கே என்னென்னா, இதை கொடுக்குற ஆண்டவருக்கு தெரியாதா? இதை கொடுக்குறாருல, ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆண்டவர், சுகத்தை கொடுக்குறவருக்கு இவன் இப்படிலாம் பண்ணுறான், இவனுக்கு இதோட நிறுத்திடணும், இவனுக்கு இது மேலே கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா? அதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அதுதான் எப்பவுமே தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன் தான். புரியுதுங்களா? மனுஷர்கள் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இழுத்து பிடிக்க பார்ப்போம், கர்த்தர் வந்து விட்டு பிடிப்பார். நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோங்களா, கொடுக்க மாட்டோம், கொடுக்காமலே இவனை இப்படியே வச்சு இருக்கணும்ன்ட்டு. அவர்னால கொடுத்து அவனை ஒரு ஆட்டமே ஆட வைப்பார். ஒரு ஆட்டம் ஆடி அவன் ஆடி கடைசியில் அவன் உணர்வான், நிச்சயம் உணர்வாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் நிறைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கும்போது அவன் மனுஷன் பாருங்க எல்லாத்துலேயும் போய் ஒரு ஆட்டம் ஆடுவான். ஆட்டம் ஆடி பெரிய ஆட்டம் போட்டு ஒரே அமக்கலம் பண்ணி கடைசியில் அவனுக்கு ஒரு டைமில் உணர்ந்து வருவான் பாருங்க. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். எது உண்மையான மனம் திரும்புதல்? ஒன்றுமே கொடுக்காம அவனை அப்படியே கட்டி வச்சுக்கினே, ஒருத்தனை கட்டி வச்சு ஒரு 10 அடி கயிறை போட்டு கட்டி வச்சுட்டு இவன் 10 அடிக்கு மேலே நகரவே மாட்டாங்க அப்படின்னா அது அவனுடைய உண்மையான கீழ்ப்படிதல் கிடையாது. கயிறை அவுத்து விட்டுட்டு அவன் எங்கே வேணாலும் ஓடுறதுக்கு அவனுக்கு முழு உரிமையை கொடுத்துட்டு முழு பவரையும் கொடுத்துட்டு அவன் வந்து இல்லை இல்லை நான் உங்களை நேசிக்கிறேன், நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ தான் அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், எது உண்மையான கீழ்ப்படிதல்? கட்டி வச்சுக்கின்னு இருக்கிறான், எங்கேயும் போக மாட்டான் இவன் அப்படின்னு சொல்கிறது உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை. கட்டை அவிழ்த்து விட்டுட்டு அவனுக்கு ஓடுறதுக்கு அதிகாரம் எல்லாமே குதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்து அவன் இல்லை இல்லை நான் உங்ககிட்ட தான் இருப்பான். பைபிள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தனை அடிமையாக அந்த காலத்தில் ஆடு மாடு எல்லாம் வாங்குற மாதிரி மனுஷங்களையும் அடிமையாக வாங்குவாங்க. அப்போ சொல்கிறாரு, நீ ஒருத்தனை அடிமையாக வாங்கிட்டு உன் வீட்டில் வளர்க்குறன்னா 7 வருஷம் வளர்க்கலாம். எத்தனை வருஷம் வளர்க்கலாம்? 7 வருஷம். 7ஆவது வருஷத்தில் அவனை என்ன பண்ணிடணும்? விடுதலை ஆக்கிடணும். 7ஆவது வருஷம் அவனை என்ன பண்ணிடணும்? விடுதலை ஆக்கிடணும். அவனுக்கு விடுதலை, அவன் போயிடலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தார். அப்போது 7ஆவது வருஷம் விடுதலை கொடுத்து போடான்னா
சில பேர் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஓனராக இருக்கிறனால சொல்லுவான், இல்லைங்க ஐயா நான் தொடர்ந்து உங்ககிட்டயே இருந்துக்கிறேன். அவனுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, 7வது வருஷத்தில் விடுதலை கொடுக்கப்பட்டுடுச்சு. இப்போ அவன் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, சில பேர் இருந்தாங்க அந்த காலத்து அடிமைகள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லைங்க நாங்கள் உங்ககிட்டயே இருக்கிறோம், நீங்கள் நல்ல ஓனராக இருக்கிறீங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க, நாங்கள் வெளியில் போனால் கூட இவ்வளோ நல்லா எங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல சாப்பாடு தரீங்க, நல்ல துணி கொடுக்குறீங்க, நல்ல தங்குறதுக்கு இடம் கொடுத்து இருக்கிறீங்க, அதனால் நான் இங்கே இருந்து இருக்கிறேங்க. இப்போ தாங்க மனுஷங்களாம் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எய்மில் வந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 3 வேளை சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து துணிமணி கொடுத்தா என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுங்கன்னா அங்கேயே படுத்துன்னு இருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி மனுஷர்கள் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ தான் எப்படி ஆயிட்டாங்க, அவர் கணக்கில் வேலை, 1 ஹவருக்கு வேலை செய்யணும், 8 ஹவர் வேலை முடிஞ்சிச்சா எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு மனுஷன் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுல வேறு மாதிரி போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா இப்படி தான் இருந்தாங்க. என்ன வேலைன்னா 3 வேளை சாப்பாடு போட்டோம், துணிமணி கொடுக்கணும், தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும், நல்ல நாள் பண்டிகை கிண்டிகை வந்ததுன்னா அவங்களுக்கு அன்றைக்கி ஏதாவது விசேஷமாக செஞ்சு கொடுத்தா போதுங்க, என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிங்கன்னா அப்படியே இருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் அடிமைகள் அப்படி தான் இருந்தாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னேறணும், இதெல்லாம் சம்பாதிக்கணும், இப்படிலாம் வரணும், அதெல்லாம் அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாதனால ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல ஓனர்கிட்டலாம் அந்த அடிமைகள் வேலை செய்யும்போது 7 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு 7வது வருஷம் நீ போனால் அவன் போக மாட்டான், நான் இங்கே அடிமையாக இருக்கேன். அப்போ என்ன சொன்னார்னா ஆண்டவர், அப்படி அடிமையாக இருக்கிறவனுக்கு நீ போன அவனுக்கு விடுதலை கொடுத்து அவன் மீறி உங்ககிட்ட அடிமையாக இருக்கிறான்னு சொன்னால் அவனை உன் வீட்டு வாசலில் உட்கார வச்சு அவனை காதை என்ன பண்ணணும், குத்தணும். அந்த வாசல் நிலைக்காலோடு அவன் காதை வச்சு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு என்ன பண்ணோம், ஒரு சின்னதாக ஒரு ரிங்கு மாதிரி கம்பல் மாதிரி கடுக்கன் மாதிரி போட்டு விடணும், அவனுக்கு காலில் கடுக்கன் மாதிரி போட்டு விட்டுருணும். அப்போ இவன் அடிமை தான், கவனிங்க, மற்றவனும் அடிமை தான், இவனும் அடிமை தான். அப்போ ஒருத்தன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். என்ன டிஃப்ரெண்ட் தெரியும், இவெல்லாம் அடிமையாக இருக்கிறான், வேற வழி இல்லாமல் அடிமையாக இருக்கிறான், இவனுக்கு வேற வழி இருக்குது போகிறதுக்கு, ஆனாலும் இவன் போக மாட்டேன்ட்டு அடிமையாக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ கீழ்ப்படிதல் 2 விதத்தில் இருக்குது. இப்படியும் கீழ்ப்படிலாம், இப்படி இருந்தும் கீழ்ப்படிந்து வாழலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காது குத்தி கம்பல் போட்டு அடிமையாக இருக்கிற அடிமை யாருன்னு கேட்டால், கம்பல் போட்டு அடிமை எப்படின்னா, நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் நல்லா என்ன சொல்கிறது ஜம்முன்னு வாழ்கிறதுக்கு எல்லாமே ஆண்டவருடைய நன்மைகளாக இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் வருது, எல்லா ஜபத்துக்கும் வருவேன், ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவேன், ஆண்டவரை நேசிப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் பண்ணுவேன், ஆண்டவருக்காக நான் ரொம்ப பக்தி வைரக்கமாக இருப்பேன். இதுதான் இந்த வித்தியாசம். ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் வருது இப்படி, வேற வழியே கிடையாது. தலையெழுத்துன்னு என்ன பண்ணி ஆகணும், அடிமையாக இருக்கணும். இங்கே விடுதலை கிடைச்சோம் எப்படி இருக்கலாம், அடிமையாக இருக்கிறாங்க. அது போல தான் கிறிஸ்துக்குள்ளே 2 விதமாக வாழலாம். ஒன்று, ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மையும் பெறாமல் பெறணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்னொன்று, எல்லாமே கொடுத்துருக்கிறாரு, நான் நேசிச்சு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தகப்பன்கிட்ட 2 பிள்ளைகள் இருந்தாங்க, மூத்தவன் இளையவன். இளையவன் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு அப்பாதெல்லாம் வாங்கின்னு போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். ஆனால் மூத்தவன் அப்பா கூட தான் இருக்கிறான். கவனிங்க, அப்பா கூட தான் இருக்கிறான், 2 பேரும் பிள்ளை தான். ஆனால் பாருங்க, அவன் போய் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் கெடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி திரும்பி அப்பா கிட்ட வந்துட்டான். இவன் இருக்கிறான். இப்போ அப்பாவுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் கீழ்ப்படியாமல் போய் உணர்ந்து வந்திருக்கிற பையன், இன்னொருத்தன் உள்ளவே இருக்கிறான். ஆனால் அவன் எதுவுமே தப்பு பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் தான் வெளியில் நின்றுக்கிறான். நான் உள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே நிற்கிறான், வீட்டுக்கு வெளியில். யார் நிற்கிறது, கூடவே இருக்கிறவன் தான் வெளியில் நிற்கிறான். எங்கெங்கே போய் என்னென்னமோ அவங்களும் பண்ணி உண்மையாக மனம் திரும்பி வந்தவன் எங்கே வந்துட்டான், உள்ளே வந்துட்டான். ஆண்டவர் அதுக்கு தான் மனுஷனுக்கு என்ன பண்ணுவார்னா, நிறைய நேரத்தில் பணத்தை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, எல்லா நன்மையும் நிறைய கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது தான் அவன் யாருன்னு முழுமையாகவே அவனுக்கே தெரிய வரும். அப்போ தான் அவன் யாருன்னு, இப்போ இளையகுமாரன் கையில் துட்டை கொடுத்த உடனே தானே
அவன் யாருன்னு தெரிஞ்சுது. துட்டு கொடுக்காத வரைக்கும் அவனும் என்ன பண்ணியிருந்தான், அண்ணனும் தம்பியும் ஒன்றா தான் இருந்தாங்க. எதனா வித்தியாசம் இருந்ததா? ஒரு வித்தியாசம் இல்லை. கொடுத்த உடனே தான் என்ன பண்ணுச்சு, அவனுடைய குணாதிசயங்கள் வெளியில் வருது. அப்போது உண்மையான குணம் வெளியில் வந்து அப்புறம் வர்ற மனம் திரும்புதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான நிலையான மனம் திரும்புதல். அந்த உண்மையான குணம் வெளியில் வராமல் ஞானஸ்நானம் எடுக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம். ஆனால் அங்கே உண்மையான மனம் திரும்புதல் அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லாம் செய்வான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்துட்டான், பொண்ணு பிறந்துட்டாங்க, அப்பா அம்மா கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, இந்த பையன் என்ன இருப்பான். ஆனால் அவன் வந்து சபைக்கு வருவான், பைபிள் படிப்பான், பாட்டு பாடுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் அவனுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் வந்துச்சா அப்படின்னா இல்லை. அவன் எங்கே தான் இருக்கிறான், இப்போ அப்பா வீட்டில் தான் இருக்கிறான். என்னைக்குன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அவன் உள்ளே நிற்கிறானா வெளில நிற்கிறானு தெரிய வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பான். ஆனால் நிறைய நேரத்தில் பிரச்சனைன்னு வரும்போது நிறைய நேரத்தில் அந்த இடத்துல அவன் போர்க்கொடி தூக்கின்னு வெளில நிற்பானுங்க. நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்க, என்னதான் இருந்தாலும் இவர் என்ன பண்ணக்கூடாது, அவனை உள்ளே சேர்த்துருக்கக்கூடாது, இவனை உள்ளே சேர்த்துருக்கக்கூடாது, அவனுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கக்கூடாது, இவனுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு போர்க்கொடி தூக்கிடுவான். அப்போ வந்து என்னென்னா உண்மையான மனம் திரும்புதல் வரல. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த இளைய குமாரனுக்கு உண்மையான மனம் திரும்புதல். வீட்டில் இருந்த மூத்த குமாரனுக்கு, அப்பா வீட்டில் இருந்தாலும் அவன் மனம் திரும்பாத மூத்த குமாரன். அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து பாருங்க, நம்மகிட்ட நிறைய கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நம்ம வந்து நமக்கு எழுதியும் வச்சிருக்கிறாரு. இளைய குமாரன்கிட்ட கொடுத்த உடனே அவன் எடுத்து போய் என்ன பண்ணான், இப்படி பண்ணான், அப்படி பண்ணான், இப்படி அடித்தான், அப்படி அடித்தான், கடைசியில் எங்கே தான் வந்தான், அப்பா கிட்ட தான் வந்தான்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கிறாரு. அப்போ நம்ம இதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா புத்தியை கற்றுக்கணும். நம்ம இதை பார்த்து என்ன பண்ணணும், ஞானம் அடையணும், இதை பார்த்து அறிவடையணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய வரும்போது நம்ம கொஞ்சம் தூரமாக போகிறோம் ஆண்டவரை விட்டு, நம்ம கொஞ்சம் ரொம்ப இப்போ பிஸியாக இருக்கிற மாதிரி லைஃப் போகுது, பணம் ரொம்ப வருது, நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், ரொம்ப ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப பங்கு பெற மாட்டேன்றோம் அப்படின்னா, அப்போ நம்ம இதை பார்த்து நம்ம ஒரு புத்தி கற்றுக்கணும். ஓ, நம்ம இளையகுமாரன் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், இது நம்மளுக்கு ரொம்ப இழுக்குது, இந்த காரியம் இழுக்குது, அந்த காரியம் இழுக்குது, கொஞ்சம் என்ன பண்ணணும், அதிலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் எங்கே போனாலும் கடைசி அப்பா வீட்டில் வந்தால் தான் சமாதானம், சந்தோஷம். அதுதான் முக்கியம். இப்போ அதை தான் சொல்ல வராரு சாமுவேல். வந்து சவுல்கிட்ட என்னத்தை சொல்ல வந்தார் அப்படின்னா, சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. யார் அனுப்பினாரு? ஞாபகம் இருக்குதாப்பா? சவுலே, ஞாபகம் இருக்குதா? நான் தான் வந்து உனக்கு என்ன பண்ணேன், அபிஷேகம் பண்ணேன். நான் தான் வந்து தைல குப்பி எடுத்து தலையில் ஊற்று உன்னை என்ன பண்ணேன், ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஞாபகம் இருக்குதா? சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேளும் சொல்லிட்டு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட சொல்லி, சவுல்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அதில் 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க, 400 வருஷம் உபத்திரவப்பட்டாங்க. அப்போது அந்த 400 வருஷம் உபத்திரவம் கழித்து அவங்கள வெளியில் ஆண்டவர் கொண்டு வரும்பொழுது, அமலேக்குன்னா யாருன்னா ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு ஜனக்கூட்டம். மோவாப் அப்படின்னா அது ஒரு ஜனக்கூட்டம், புரியுதுங்களா? அம்மோன் அப்படின்னா அது ஒரு ஜனக்கூட்டம். இஸ்ரவேல் அப்படின்னா ஜனக்கூட்டம். அப்போ இந்த அமலேக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு ஜனக்கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுக்கு வழிமறித்த, யாருக்கு வழிமறித்த? இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கானான் தேசத்தை கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தார்.
கொண்டு வரும்பொழுது இந்த அமலேக்கு என்றவன் என்ன பண்ணானா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறிச்சானா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணானா, வழிமறிச்சான். வழிமறிச்சான்னா என்ன அப்படின்னா, அவர்களோடு யுத்தம் பண்ணினான். அவர்களோடு என்ன பண்ணினானு? யுத்தம் பண்ணினானு. அந்த யுத்தத்தை பற்றி தான் இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அவன் எங்கே என்ன பண்ணான் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது யாத்திராகமத்துக்கு போகலாம். 17வது அதிகாரம். 17வது அதிகாரம் 8லிருந்து 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது இந்த அமலேக்கு என்ன பண்ணான் அப்படின்றத இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு இருக்குது. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன பண்ணாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல பண்ண யுத்தம் எது? அமலேக்கியரோடு பண்ண யுத்தம் தான் முதல் யுத்தம். ஏன் இந்த அமலேக்கியன் வந்து அங்கே யுத்தம் பண்ணான்? ஏன் யுத்தம் பண்ணான்? அவங்க வழியெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வழியில் தான் போகிறாங்க. காரணம் சொல்கிறேங்க. முதல் காரணம், எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கிறாரு, படைகள் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? ராஜாவும் இல்லை, படையும் இல்லை. என்ன இல்லை? ராஜாவும் இல்லை, படையும் இல்லை. எப்போ? யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் வெளியில் வரும்போது எகிப்திலிருந்து வெளியில் வந்த ஜனங்களுக்கு என்ன கிடையாது? படை கிடையாது. ஒரு நாடு எடுத்திங்கன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வில்வீரர், அந்த யுத்தம் பண்ணுவதற்கு தேவையான கத்தி, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு இராணுவம் இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இராணுவம் கிடையாது. எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா மக்கள், பொது ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? பொது ஜனங்கள். அவங்களுக்கு வந்து எகிப்து தேசத்தில் 400 வருஷமாக அடிமையாக வாழ்ந்து பழக்கம். சண்டை போட தெரியாது, கத்தி பிடிக்க தெரியாது. ஏன்னா அவன் கையில் என்ன கொடுக்கல? கத்தியை கொடுக்கல, ஈட்டியை கொடுக்கல, அம்பை கொடுக்கல, வில்லை கொடுக்கல. அதனால் இவங்களுக்கு என்ன தெரியாது? அது தெரியாது. அப்போது இவங்களுக்கு யுத்த பயிற்சி இல்லை, ராஜா கிடையாது, இராணுவம் கிடையாது. இதை பார்த்து அமலேக்கு என்ன பண்ணான்னா, நாம் உள்ளே போயிட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிடுவோம் வந்துட்டு வந்தான். அதுக்காக. இன்னொன்று எதுக்காக அமலேக்கு யுத்தம் பண்ணான் அப்படின்னா, கொள்ளை அடிப்பதற்காக. அந்த ஜனங்க கிட்ட இருக்கிறத என்ன பண்ணுறதுக்கு? கொள்ளை அடிக்கலாம். யுத்தம் பண்ணி ஒன்று அவனை சாவடிக்கணும், ஜெயிக்கணும். ஏன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா, ஜெயிச்சிட்டா தோற்று போனவன் வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆடு, மாடு, கழுதை, குதிரை, நகை, துணி, உணவு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? கொள்ளை அடிச்சுன்னு போயிடுவாங்க. அப்போது இவன் என்ன, அமலேக்கு என்ன யோசிக்கிறான்னா, ராஜா கிடையாது, இராணுவம் கிடையாது, அவங்களுக்கு யுத்த பயிற்சியும் கிடையாது. அதுக்கு அடுத்தது அவங்கள ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒன்று அவங்கள ஈஸியாக ஜெயிச்சிடலான்ட்டு அவங்க ஏமாந்தவங்க. ஏன் வந்து யுத்தம் பண்ணுறான்னா, அவங்க ஏமாந்தவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அவங்க ஏமாந்தவங்க, அவங்களுக்கு என்ன இல்லை? சப்போர்ட் இல்லை, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அவங்களுக்கு பலன் இல்லை. அதனால் நம்ம யுத்தம் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்தான். ஆனால் கர்த்தர் இருந்தார் அவங்க கூட. ராஜா இல்லை, இராணுவம் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் எல்லாத்த விட பெரிய ஒரு கர்த்தர் இருந்தார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நேரில் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு உதவி இல்லை, ஒத்தாசை இல்லை, நான் ஒரு தனி மரமாக இருக்கிறேன், என்னை எல்லாரும் எனக்கு விரோதமாக வராங்க, என்னை அடிக்க பார்க்குறாங்க, என்னை கெடுக்க பார்க்குறாங்க, என்னை ஒடுக்க பார்க்குறாங்க, என்கிட்ட இருந்து பிடுங்க பார்க்குறாங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல உங்கள் கூட இருப்பார். ஆமேன். ஒரு கையை தட்டுங்க. நம்ம நிறைய நேரத்துலலாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இதெல்லாம் தான் யோசிக்கிறோம். ஆனால் எதிரியும் அதை தான் யோசிக்கிறான். எதிரியும் நம்மளை பார்க்கும்போது எப்படி தான் பார்க்குறான்? இவன் அடித்தா கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டான், இவன்கிட்ட பிடுங்குனா எவனும் வந்து என்ன பண்ண மாட்டான்? கேட்க மாட்டான். இவனை ஏமாத்தினா எவனும் கேட்க மாட்டான். அவனுக்கு எதுவும் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் பேக்ரவுண்டு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் பேக்ரவுண்டு?
கர்த்தர் தான் பேக்ரவுண்டு. அவர் தான் நமக்கு ஆதாரம். ஆமென். கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். அவர் தான் நம்முடைய பலன். அவர் தான். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் கோட்டை, என் துருகம், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கோட்டை. அவன் யோசிக்கிறான், அமலேக்கு யோசிக்கிறான், நம்மளாம் கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கிறோம், அவங்க கோட்டை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கோட்டையா இருக்கிறாரு. அவங்களுக்கு கேடகம் இல்லைன்னு நினைக்கிறான், கத்தி இல்லை, ஆனா கர்த்தர் தான் கேடகமாவும் பட்டயமா இருக்கிறாரு. அதனால தாவீது சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் என் கோட்டை, என் பலன், என் கேடகம், என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர், எனது அடைக்கலம், எல்லாமே அவர் தான். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னு உலகத்தான் பார்த்து சொல்லலாம், ஆனா உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கிற அதை விட மேலான கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இதுதான் இங்க நடக்குது. இவன் வந்து என்ன யோசிக்கிறான், இராணுவம் இல்லை, ராஜா இல்லை, வில்லு இல்லை, கத்தி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவும் இல்லை, நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நம்ம போய் என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம், அவங்க கிட்ட இருக்கிற கொள்ளை அடிச்சிடலாம், எப்படியாவது அவனை ஏமாத்திடலாம், அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய நோக்கத்தோட வந்து யுத்தம் பண்றான். ஆனா கர்த்தர் அதை தான் மனசுல வச்சிருந்தாரு. எதை மனசுல வச்சிருக்கிறாரு? அத யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல வந்தத எங்க வந்து சொல்றாரு ஆண்டவர்? 1 சாமுவேல் வந்து சொல்றாரு. யாத்திராகம் முடிஞ்சு, எண்ணாகம் முடிஞ்சு, உபாகமம் முடிஞ்சு, யாத்திராகம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் முடிஞ்சு, அப்புறம் யோசுவா முடிஞ்சு, அப்புறம் 1 சாமுவேலில் வரும்போது சொல்றாரு. நியாயாதிபதிகளும் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சு 1 சாமுவேல் வரும்போது சொல்றாரு, நான் மனசுல வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வணங்குகிற ஆண்டவர் அதை அவர் மனசுல வச்சிருக்கிறார். அவர் அதை கண்டிப்பா விசாரிப்பார். ஃபைல் பெண்டிங்கில் இருக்குது கோர்ட்டில், ஒரு நாள் கண்டிப்பா ஓப்பன் ஆகும். ஒருத்தர் மேல கேஸ் போட்டுட்டோம், போட்ட உடனே நாளைக்கே ஜட்ஜெலாம் உட்காந்து கூப்பிடியா கேஸ்க்கு, உடனே நடக்காது. அது ஒரு டேட் வச்சுருப்பாங்க ஜட்ஜி, ஒரு டேட் வச்சு அந்த டேட்டில் என்ன வரும், கோர்ட்டில் கேஸ் வரும், ஓப்பன் ஆகும், அன்றைக்கி விசாரணை நடக்கும். அதுபோல் தான் நம்முடைய சத்துருக்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி, உங்களுக்கு எதிராக எழும்பி, உங்களுக்கு எதிராக செயல்பட்டு அநியாயமாக உங்களை நடத்துகிறாங்களோ, அநியாயமாக உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்களோ, போராடுறாங்களோ, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, ஏமாத்துனாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் விரோதமாக கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பாக கேஸை, ஃபைலை ஓப்பன் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் ஃபைலை ஓப்பன் பண்ணுவாருங்க, விட்டுற மாட்டார். சொல்கிறாரு, நான் மனதில் வைத்திருக்கிறேன். அப்போது கர்த்தர் அப்படி பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், அமலேக்கு செஞ்சுதான் நான் மனதில் வச்சிருக்கிறேன்னா, அப்போ அவர் ஒரு பயங்கரமான ஒரு பழி வாங்குற கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எப்படி தான் தோணுது? இப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா ஆண்டவர் எப்படி தான் தோணுது? ஒரு பயங்கரமான பழி வாங்குகிற தேவன் அப்படி தான் தோணுது. அவர் 2 பக்கமும் அங்கே கரெக்டாக இருக்கிறாருங்க. தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுலையும் கரெக்டாக இருக்கிறாரு, நல்லது செஞ்சவனுக்கு உதவி செய்யறதுலையும் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. அல்லேலூயா. மார்க் 9:41 வாசிங்க. மார்க் 9:41. மார்க் 9:41 பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே. பாருங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அவனை பற்றி நம்ம பாருங்க, மனுஷங்களை பற்றி ரொம்ப நிறைய மாதிரி பார்ப்போம். நம்ம என்ன வேற விதமாக பார்ப்போம், அவங்களுக்கு செய்யலாம், இவங்களுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் கெடுக்கிறது தான் அவனுடைய பெரிய வேலை. அவன் என்ன பண்ணுவான்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு எடுத்துன்னு போய் செய்ய வைப்பான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், செய்ய வைக்கவே மாட்டாங்க. நம்ம ஆளுங்களும் அதில் தான் மூழ்கிட்டாங்க. மூழ்கிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க, முதல்ல கிறிஸ்தவர்கள்
உதவி செய்ய வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டால், முதல்ல நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செஞ்சால் தான் அதுக்குரிய பலன் உங்களுக்கு வரும். நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்யாமல், நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சர்ச் இருக்குது, நம்ம சர்ச்சில் ஏழையாக இருக்கிறாங்க, இருக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஏழையாக இருக்கிறவனுக்கு இருக்கப்பட்டிருக்கிற நீங்கள், ஏழையாக கஷ்டப்படுறவங்க நீங்கள் செய்கிற உதவி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுப்பார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், அதை தான் ட்ராக் பண்ணுவான், அதை தான் திசை திருப்பி விடுவான். என்ன சொல்லுவான், அவங்களுக்கு நான் பண்ணாத, அந்த அநாத ஆசிரமத்தில் போய் போடணு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஆண்டவர் சொன்னார்ல, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. பிள்ளையின் அப்பம், அப்போ பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கணுங்க. அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு இங்கே கொடு, அப்புறமா அங்கே கொடு. நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய கிறிஸ்தவர்களை திசை திருப்பி விட்டுட்டோம் பிசாசு. அவங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பக்கத்தில் உட்காந்து இருக்கிற ஒரு ஏழை விசுவாசிக்கு உதவி செய்ய மாட்டாங்க. 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு ஆசிரமத்தில் எடுத்து போய் கொடுத்துட்டு வருவாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் கூட இருக்கிற சபையில் உங்கள் கூட உட்கார்ந்து இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. பாருங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று ரொம்ப நல்லா சொல்றாரு. சொல்லுகிறேன்னு சொல்ல, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்பவுமே சொல்லுகிறேன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம், மெய்யாகவே சொல்லுகிறேன்றதுக்கு ஒரு அர்த்தம், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்றதுக்கு ஒரு அர்த்தம். சொல்லுகிறேன்னா நடக்கும், மெய்யாகவே சொல்லுகிறேன்னா கண்டிப்பா நடக்கும். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னா நடக்காம போவதுக்கு வாய்ப்பே இல்லை, நிச்சயம் நடக்கும். அதுதான் அந்த ஸ்லாங். அப்போ இங்க ஆண்டவர் வந்து எப்படி சொல்றாரு, ஒரு கலசம் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கே பலன் கொடுப்பன்றாரு. அப்போ நீங்க உங்க சபையில் இருக்கிற ஒரு ஏழை விசுவாசிகளுக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்தா அதுக்குரிய பலன் அதிகமாக இருக்கும். ஒரு அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு அதற்குரிய பலன் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல, சரி அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன்ட்டு செஞ்சால் அதற்குரிய பலன் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபடணுங்க. அது அவங்களுக்காக செய்யல, யாருக்காக செய்கிறோம், நமக்காக தான் செய்கிறோம். நம்ம செய்யறதுக்கு பலன் வரணும்ல. ஹலோ, அவங்களுக்காக செய்யலைங்க, நமக்காக செய்கிறோம். நமக்கு பலன் வருவதற்காக தான் நாம செய்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து வெறும் அந்த இடத்துல மட்டும் கிடையாதுங்க. எந்த இடத்துல, பழி வாங்குறதுல மட்டும் கிடையாது. ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான், அவனை மட்டும் பழி வாங்குறதுல மட்டும் தேவன் கவனமா இல்லை, நல்லது பண்றவனுக்கும் பலன் கொடுக்க தேவன் இருக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவர். இவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒன் சைடு கிடையாதுங்க. நேர்மையானவர், நீதியானவர், நியாயமானவர் நம்ம தேவன். புரியுதுங்களா? அவர் வந்து அடிக்கிறதுக்கு மட்டும்தான் கை ஓங்கிக்கின்னு வருது, நல்லது செஞ்சோன்னா கண்டுக்காம விட்டுறது கிடையாது. ரெண்டு பக்கமும் ஒர்க் பண்றாரு ஆண்டவர். இந்த பக்கமும் வேலை செய்யறாரு, இந்த பக்கமும் வேலை செய்யறாரு. கெடுதல் பண்ணவனுக்கு அவனை விசாரிச்சு அவனுக்கு தண்டிக்கிறதுல எந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருக்கிறாரோ அதே அளவுக்கு ஒருத்தன் நல்லது பண்ணானா அவனுக்கு நல்லது செய்யறதுக்கு தேவன் ரொம்ப தீவிரமா இருப்பார். அப்ப நான் சொல்றேன், நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணீங்கன்னா அதற்குண்டான கெடுதலுக்கு உங்களுக்கு சரி கட்டுறதுக்கு தேவன் தீவிரமா இருக்கிற மாதிரி, நல்லது பண்ணா, நன்மை செய்தால் அதற்குரிய நன்மை உங்களுக்கு பலனா கொடுக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ரெவித்தீமிலே அமலேக்கு வந்து யாத்திராமம் 17 போயிடலாம், 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க, ஏன் யுத்தம் பண்ணாங்கன்னு பேசிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? என்ன எதுக்காக யுத்தம் பண்ணாங்க? ராஜா கிடையாது, யுத்தம் வீரர்கள் கிடையாது, படை கிடையாது. மறந்துடக்கூடாது. நீங்கள் அடுத்த முறை இந்த வசனம் எல்லாம் படித்தா டக்குன்னு இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து என்ன பண்ணணும், ஒரு ரவுண்ட் அடிக்கணும் மண்டையில். அல்லேலூயா. ஆமாம், நான்லாம் இந்த சம்பவத்தில் எத்தனையோ முறை படிச்சுட்டேன்.
இன்னைக்கும் இதுல இருந்து புதிய வெளிப்பாடுகள் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த யாத்திரை இந்த சம்பவத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 முறைக்கு மேலே படிச்சிருப்பேன். ஆனால் 50 முறை கிடைக்காத ஒரு வெளிப்பாடு என்ன பண்ணுது, வருது. 51 முறை படித்தா இன்னொரு வெளிப்பாடு வரும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அதுதான் பரிசுத்தாவியானவர் கொடுக்குற வெளிப்பாடு. அல்லேலூயா. சரி, அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கீழே யுத்தம் நடக்குது. ஆனா வெற்றி எங்க தீர்மானிக்கப்படுது? மோசே கையில. கீழே யுத்தம் நடக்குது, வெற்றி தோல்வி எப்படி தீர்மானிக்கப்படுது? மோசே கையில் இருக்கிற கோல். மோசையில் கையில் இருக்கிற கோல் நல்ல மேலே நின்று நல்ல நேரம் நிற்கும் போதே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சி நிற்க முடியல. கொஞ்சம் அசந்து கீழே இறங்க யார் ஜெயிக்கிறான்? அமலேக்கு ஜெயிக்கிறான். இது பாருங்க, தேவன் கேட்டார், மோசே கிட்ட கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன கேட்டாங்களா? கேட்கலீங்களா? மோசே சொன்னா கோல். அப்புறம் தான் சொன்னார், அதை போடு இல்லை. அப்போ முதல்ல என்ன கேட்டார்? உன் கையில் இருக்கிறது என்ன? நான் கேட்குறேன், உங்கள் கையில் என்ன இருக்குது? கோல் கிடையாது. ஜெபிக்க முடியுமா? பைபிள் படிக்க முடியுமா? ஊழியம் செய்ய முடியுமா? கொடுக்க முடியுமா? என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க உயர்த்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில வெற்றி உண்டாகிறது. அதை நீங்க தாழ்த்தும் பொழுது அதை நல்ல அது மேலோங்கும் பொழுது வெற்றி என்ன வருது? மேலோங்கி வருது. அதை கொஞ்சம் டவுன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இங்க வெற்றி என்ன ஆயிடுது? டவுன் ஆயிடுது. ஒன்று அப்படி எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோசே கையில் இருக்கிற கோல் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, இயேசுவின் நாமத்திற்கு அடையாளமாக இருக்குது. அந்த மோசே கையில் இருக்கிற கோல் எதற்கு அடையாளம் இருக்குது? மோசையே யாருக்கு அடையாளம் தெரியுங்களா? இயேசுவுக்கு அடையாளம். எப்படி மோசே எகிப்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வழி நடத்தினாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எகிப்து என்னும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வாதம் என்கிற கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போல்லாம் வெற்றி பெறுவோம்னா, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் போதெல்லாம் நாம் வெற்றி அடைகிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்துறீங்களா? இயேசுவின் நாமத்தை உயர்த்துறீங்களா? இயேசுவின் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி பேசணும். இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணணும்? பேசணும். எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் பேசப்படுகிறதோ, உயர்த்தப்படுகிறதோ, அங்கெல்லாம் அமலேக்கு தோற்கிறான். எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படவில்லையோ, அங்கெல்லாம் அமலேக்கு ஜெயிக்கிறான். இயேசுவின் நாமத்தை பேசணும். அமலேக்கு ஒரு யுத்தம் பண்றான். அமலேக்குன்ற ஒரு பிரச்சனை போல உங்க வாழ்க்கையில எந்த ரூபத்தில் பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தை பேசணும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். அப்படி நீங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது அங்கெல்லாம் அமலேக்கு தோற்கிறான். நீங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்தாத போதெல்லாம் யார் ஜெயிக்கிறா? அமலேக்கு ஜெயிக்கிறான். நம்ம கூட பாருங்க, கொஞ்சம் நல்லா பேசுவோம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமம், எல்லாம் நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இயேசுவின் நாமம் வாயிலே வராது. ஏன்னா கை தளர்ந்து போச்சு. கை என்ன ஆயிடுச்சு? தளர்ந்து போச்சு. கொஞ்ச நாள் ஒரே ஜோரா இருக்கும் இயேசுவின் நாமம். இன்னைக்கு போய் பாருங்க, உங்க ஜபத்துலலாம் இயேசுவின் நாமம் பயங்கரமா என்ன பண்ணோம்? வரும். அடுத்த வாரம் கை தளர்ந்து போயிடும். ஆண்டவரே, அப்பா
முடியல அப்படின்ற மாதிரி ஆகிடும், கை தளர்ந்துடும். இயேசுவின் நாமத்தை எடுக்கணும், எப்பவுமே கை தளரக்கூடாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூட 2 பேர் இருந்தாங்க, பார்த்தாங்க. இந்த கை தளருதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் போய் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து மோசையை அதில் உட்கார வச்சு, இந்த ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கமும் சேர்ந்து மோசையுடைய 2 கையை என்ன பண்ணிக்கினாங்க, கெட்டியாக அது கை கீழே இறங்காதபடிக்கு பூச்சிக்கினாங்கண்ணா. அந்த கை என்ன பண்ண முடியாது, கீழே இறங்கவே முடியாது. தெரிஞ்சிச்சு வெற்றியின் ரகசியம் என்னது, இதுதான் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த கை இறங்கக்கூடாது, இறங்கினா கீழே எதிரி ஜெயிக்கிறான், இது நல்லா மேலோங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்களாம். இந்த ஆரோனும் ஊர் மாதிரி தான் நான் சொல்கிறேன் சர்ச்சு பிரசங்கம். சர்ச்சைக்கு வரும்போது பிரசங்கம் உங்களுக்கு என்ன பண்ணோம், தளர்ந்து போகிற கையெல்லாம் திருப்பி தூக்கி விடும், கெட்டியாக பிடிச்சி அனுப்போம், போய் பேசு இயேசுவின் நாமத்தை. ஆனால் பிசாசு பாருங்க ரொம்ப தந்திரமாக சொல்லுவான், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று ஒரு கற்பனை இருக்கிறது, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். சும்மா இயேசுவின் நாமத்தை பேசாத. இது எப்படின்னா இயேசு சொன்னார், நான் சிலுவையில் போய் மரிக்க போகிறேன் அப்படின்னு உடனே பேதுரு சொன்னார், பாரு இது உமக்கு நேரிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி பிசாசு வந்து தந்திரமாக பேசுகிறான். அப்போ தான் நம்ம சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குறதுனா அது கிடையாது. கவனிங்க, அது கிடையாது. பேரை ராபர்ட்டுன்னு வச்சுக்கின்னு திருட்டு தொழிலில் ஈடுபடுறது, பீட்டர்னு வச்சுக்கின்னு கொலை பண்ணுறது, வேற என்ன பேர் இருக்குது, மேத்யூன்னு பேர் வச்சுக்கின்னு கஞ்சா விற்கிறது. இதுதான் கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குறது. பேர் ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய ஆண்டுடைய குடும்பத்தை சேர்ந்தோன்னு சொல்றது, செய்யறது அயோக்கியத்தனம். இப்போ இதை தான் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குற நீ உன்னை பதில் சொல்லணும். அதை தான் சொன்னார வழிய இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொன்னார்களா, சொல்லிங்களா? அப்போ அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க, கோலை உயர்த்தி காட்டுங்க. கோலை உயர்த்தி காட்டினா அமலேக்கு மடங்கடிக்கப்படுவான், தோத்து போவான். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். ஆமேன். எல்லாத்துக்கும் பயன்படுத்தணுங்க. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமத்தில் குறித்து பைபிள் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். அதுதான் இயேசுவின் நாமம். எல்லா நாமமும் கீழே தான் வரணும். ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு இந்து யூடியூப்ல சொல்றாரு, நாமம் இந்த நாமத்தை பேசுறாரு அவரு. அட பாவி, நாமம் அந்த நாமத்தை சொல்லையா, பெயர் என்பதே ஒரு நாமம் தான். நாமம் போடுறதை பத்தி என்ன பண்ணியிருக்கிறாரா, ஆண்டவர் பைபிளில் பேசி இருக்கிறாரா? இந்த ஆள் இந்த வசனத்தை, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன வசனத்தை அந்த ஆள் எடுத்து வச்சுக்கின்னு இந்த நாமத்தை போட்டுக்கிட்டு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. அவர் சொல்றாரு, நாமத்தில் கேட்டால் தருவேன்னு சொல்லிக்கிறார், அதனால நம்மளால நாமம் போட்டுன்னு இருக்கிறோம். நாமம் போட்டுக்கல, கடவுள் என்ன பண்ணுவார், உதவி செய்வார்ன்ட்டு. நாமம்ன்றது இந்த நாமம் சொல்ல, இந்த நாமம் இந்த நாமத்தை சொல்ல. ஆமாம், நாமம் என்பது பெயர். அல்லேலூயா. இங்கிலீஷில் படிக்கணும், அதுக்கு தான் நேம்னு வரும். வெறும் இதிலே படித்து அப்படியே போட்டுக்கிறார். பைபிளெலாம் கொஞ்சம் கலந்து படிக்கணும். கொஞ்சம் படிக்க தெரிஞ்சால் தமிழ் பைபிளும் படிங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிளும் எடுத்து கொஞ்சம் என்ன தான் சொல்லுதுன்னு பாருங்கள். ஒரே பைபிளில் அப்படியே நாமோன்னு போயிட்டு அவனை மாதிரி நினச்சிக்க கூடாது. அப்புறம் நாமம் போட்டு வந்தால் கர்த்தர் கேட்பார். பெரிய நாமமாக ஊழ்ந்துரும் வாழ்க்கையில், ஜாக்கிரதை. சரி, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசேயின் கை உயர்ந்தது. இந்த கையை பிடிக்கிறதுக்கு 2 பேர் நின்னாங்க. யாரு? ஆரோன், ஊர். தெரியுங்களா? ஆரோன் அந்த ஜெனரேஷனை கர்த்தர் ஆசாரியரை மாத்திட்டாரு. ஊருன்ற அவர் ஊரின் பையன் பெசலியல கர்த்தர் ஞானத்தின் ஆவினால் நிரப்பினாரு. ஆசாரிப்பு வேலையை, ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்கிற எல்லா வேலைகளையும் யூகித்து செய்யறதுல நிபுணனா மாத்திட்டாரு. பாருங்க, நான் சொல்றேன், எப்பவுமே சொல்றேங்க, நீங்க உங்க ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா, நீங்க உங்க பிள்ளைகள் உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னா
கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, நான் சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைகள் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பப்படுவார்கள். ஏன்னா இந்த ஊர் யார் கூட இருந்தாரு? மோசே கூட இருந்து கர்த்தருடைய வேலை செய்யறதுல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலையில ஈடுபட்டு இருந்தாரு. பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெசலேல குறித்து சொல்லுது, கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவினால் நிரப்பினார், அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதுல நிபுணன் ஆகிவிட்டார். பொண்ணுல டிசைன், கோல்டுல டிசைன், பித்திலையில் டிசைன், வெள்ளியில் டிசைன், கட்டையில் டிசைன். இந்த டிசைன் ஒர்க்குக்கெல்லாம் தாத்தா யார் தெரியுங்களா? பெசலேல் தான். இன்னைக்கு டிசைன் போட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லா டிசைன் ஒர்க்குக்கும் அவர் தான் காட் ஃபாதர் மாதிரி. தாத்தா அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான் முன்னோடியே. அவர் அப்போவே தொடங்கிட்டார். எங்கேருந்து வந்துச்சு அது? கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, மோசே அங்கே கையை தூக்குனா இங்கே வெற்றி, கையை தளர்ந்துச்சுன்னா தோல்வி. உடனே அவங்க 2 பேர் சேர்ந்து, அதுக்கு ஒரு புத்தி வேணும். சும்மா போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கக்கூடாது, கவனிக்கணும். ஒரு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கவனிக்கணும். எப்பெல்லாம் இந்த பிரச்சனை பெருசாகுது, எப்பெல்லாம் சின்னதாகுது, அதை கவனிக்கணும். எப்பெல்லாம் பெருசாகுதுன்னு கவனிச்சு, எப்பெல்லாம் சின்னதாகுதோ அதையும் கவனிச்சு, எப்பெல்லாம் சின்னதாகுதோ அப்போ அது வெற்றியின் ரகசியம், அதை கண்டுபிடிச்சு அதை செய்யணும். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் கண்டுபிடிக்கிறோம், அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ வரோம் போகிறோம் இல்லை. நான் சொல்ல கேட்டுங்க, நீங்கள் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் சின்னதாகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள், இயேசு நாமத்தை சொல்லி பாருங்கள், அது சின்னதாகும் பிரச்சனை. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் வெற்றியின் ரகசியம் எங்கே இருக்குது? இயேசு நாமத்தில் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தணும். கொஞ்ச நாள் பாருங்கள், அதெல்லாம் இயேசு நாமத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டு போய் பாருங்கள், பிரச்சனை என்ன பண்ணின்னு இருக்கோம், அது பெருசாக வளர்ந்துக்கினே வரும். உடனே அதையும் கண்டுபிடிக்கணும். ஓஹோ இது வளருது, இப்போ என்ன பண்ணணும்? குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். சொல்ல கற்றுக்கங்க. எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. ஆமாம், இயேசுவின் நாமத்தில் இந்த உணவை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை பிளஸ் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால் என் வீட்டை மூடுகிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. நான் சொல்கிறேன், பிசாசு உங்கள் எல்லையில் எங்குமே இருக்க மாட்டான். அந்த வசனம் சொல்லி பாருங்க, கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணாது, எல்லாம் அதெல்லாம் தூரமாயிடும், அதெல்லாம் அணுகவே அணுகாது. அல்லேலூயா. சரி, நான் இதோடு முடிக்கிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால் அப்போது இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். நம்மக்கிட்ட இருக்குது என்ன? ஜெபம் பண்ணுற கிருபை இருக்குது, இல்லை பைபிள் வாசிக்கிறது இருக்குது, ஊழியம் செய்கிற கிருபை இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா உயர்த்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன வருது? வெற்றிகள் உண்டாகும். ஆமென். சரி, அப்போது இந்த நாளில் கர்த்தர் நல்லதையும் செய்கிறவனுக்கு, நமக்கு நல்லது ஒருத்தர் செஞ்சால் அதை மறக்காமல் கர்த்தர் அவனுக்கு நல்லது செய்வார். எவனா நமக்கு கெடுதல் செஞ்சானா மறக்காமல் கர்த்தர் அதை அவன்கிட்ட விசாரிப்பார். அப்போ நம்ம எப்படி போகணும்? நம்ம எப்படி போகணும் லைஃப்பில்? நம்ம பாட்டு போயின்னு இருக்கணும். நம்ம பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம பாட்டு போயிட்டு இருக்கணும். எவனா கையை காலெல்லாம் தூக்கி முரட்டி இப்படிலாம் உருட்டினா மறட்டினானா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? திருப்பி நீ ஒன்றும் பண்ணாத, நீ பாட்டு போயின்னு ஒன்னே ஒன்று நினச்சின்னு போ. பார்த்துருக்கிறாரு, நீ அவர் என்னை காண்கிற தேவன். அவர் என்னை மட்டும் பார்க்கல, நீ கையாட்டுதையும் பார்த்துக்கிறாரு. தாவீத சீமையை நிந்தித்தான். தாவீது என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவன் நிந்திக்கிட்டோம், அதை பார்த்தாவது கர்த்தர் எனக்கு இறங்குவார். அப்போ கர்த்தர் தாவீதை மட்டும் பார்க்கல, எவனை திட்டினா அதையும் பார்க்குறாரு. அப்போ கர்த்தர் நம்மளை மட்டும் பார்க்கல, நமக்கு எவனோ சொம்பில் ஒரு தண்ணி கொடுத்தானோ அவனையும் தான் பார்க்குறாரு. சொம்பில் தண்ணி கொடுக்குறோம் கையை பார்க்குறவரு, கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறோம் கையை பார்க்க மாட்டாரா?
அதையும் பார்ப்பார். நம்ம வேலை என்ன வேலை? நம்ம வேலை என்ன வேலை? நம்ம பாட்டு போயின்னு இருக்கணும். நீ பாட்டு போங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார். ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை நேரில் ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நல்ல வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அமலேக்கோடு ஆண்டவரே யுத்தம் பண்ணும்படி ஆண்டவரே நீங்கள் சவுலுக்கு ஆண்டவரே ஞாபகப்படுத்தி அனுப்புனீங்க. ஆண்டவரே, இந்த அமலேக்கு செய்த அநியாயத்தை, அக்கிரமத்தை ஆண்டவரே, பலவீனமான உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணியதை நீங்கள் அறிந்து அதற்குண்டானதை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதே சமயம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பலனையும் தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தேவன். ஆண்டவரே, நீர் நியாயமுள்ள தேவன். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய பாக்கியம் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருப்பது. அப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருப்பது பெரிய பாக்கியம். ஆண்டவரே, உலகத்தில் எந்த தெய்வமும் செய்யாததை ஆண்டவரே எங்களுக்காக செய்கிற ஒரு தெய்வம், எங்களுக்காக செய்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில், ஆத்துமாவில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக விதைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும்னு பார்த்துருக்குறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமைகளை பயன்படுத்தட்டும். ஆண்டவரே, கோல் ஓங்கி அப்பா அந்த கோல் மேலோங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பலமாய் வெளிப்படட்டும். வெற்றிகள் வெளிப்படட்டும். தளர்ந்து போன கைகள்லாம் இந்த நாளில் ஆண்டவரே உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, இந்த பைபிள் ஸ்டடி மூலம் வருகிற மகிமைகளை, மாட்சிமைகளை, துதி ஸ்தோத்திரங்களை, கனங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.